எத்தனையோ புளிக்குழம்பு சாப்பிட்ருக்குறோம். இந்த வெந்தய புளிக்குழம்பு சாப்பிட்ருக்கிறீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுமே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெந்தயத்தை போடுங்க. வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக பொறுமையாக செவக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செவக்கட்டும். நல்லா செவக்கும் போதே நல்லா வந்து மணமாக இருக்கும். நல்லா இப்போ வந்து செவந்துருச்சு. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு அதை வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு 4 பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி அதோட ஒன்றா சேர்த்துடலாங்க. இப்போ வந்து எல்லாம் ஒன்று சேர வதக்கி விட்டுட்டு வரமிளகாய் தூள், குழம்புக்கு போடுற கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு இதெல்லாமே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எல்லாம் ஒரு பெரட்டி விட்டுட்டு புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே காரம், புளி எல்லாமே வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து புளி ஊற்றிட்டேன். இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிடுறேன். எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. வெந்தய புளிக்குழம்பு ரெடியாக இருக்குங்க. சாப்பாட்டோடனா இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.